பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரவணனை கூப்பிட்டு பாண்டியன் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. சரவணா, உன்னுடைய மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்குன்றது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலுமே நீ எதை நினைச்சு வருத்தப்படாம இருக்கிறது தாண்டா உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்பா, எப்படிப்பா என் கண்ணு முன்னாடி ஒருத்தனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது, அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி என்னால எப்படிப்பா இருக்க முடியும்? என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம படுற அவஸ்தையை விட அதிக அவஸ்தை அந்த வீட்ல இருக்கவங்க வந்துட்டா என்ன நடக்குமோ தெரியல. மயிலோட அம்மாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு சரவணன் புலம்பிட்டே இருக்காங்க. சரி சரவணா, அவங்க வீடு தேடி பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம யாரும் கல்யாணத்துக்கு போகலாம், அது தப்பாயிடும். அதனால நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு போக வேண்டாம், மீதி எல்லாரும் போயிட்டு வரட்டும்னு சொல்றாங்க. உடனே செந்தில், அப்பா, அந்த குடும்பத்தோட கல்யாணத்துக்கெல்லாம் நான் கண்டிப்பா போல, என்னாலலாம் போக முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருடா, அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா போறதுதான் மரியாதை, போயிட்டு வரலாம், இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்லப்பா, என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. உடனே நம்ம சரவணன் அப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? இங்க பாரு சரவணா, போறது பிரச்சனை கிடையாது. அங்க போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்துட்டு வரணும். கல்யாணம் நடக்கட்டும், நடக்காத போகட்டும், என்னன்னா பண்ணட்டும். நம்ம என்ன வேலைக்காக போனோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வரணும். தயவு செஞ்சு எனக்காக சரவணான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க பாண்டியன். பாண்டியன் சொன்னதை கேட்டதும், சரிப்பா, இனி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும், அவங்களுடைய விருப்பம் தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல கேட்கறதும் கேட்காம போறதும் அவங்களுடைய விருப்பம் தானே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சரவணன் முடிவு பண்றாங்க. இருந்தாலுமே சரவணனுடைய மனசு முழுக்கவே எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுன்ற ஒரு எண்ணத்தினாலேதான் இருக்கு. இப்ப சரவணன் என்ன பண்ணி குமாரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறாங்க. இதனால திரும்பவும் பாண்டியன் குடும்பத்துக்கும் ஷட்வீர் குடும்பத்துக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது? இதை எப்படி நம்ம பாண்டியனும் கதிரும் சேர்ந்து சமாளிக்க போறாங்க? இல்ல திரும்ப பழைய படியே கதிர் அந்த வீட்டுக்கு எதிரியா மாற போறானா? இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.